அதுனான் சையத். பாகிஸ்தானை சேர்ந்த இந்த பையன் வந்து 18 வயசில் அமெரிக்காவில் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்ருக்கிறான். அந்த டயத்தில் ஒரு கொலை குற்றத்தில் இவன் வந்து கைது செய்யப்படுறான். அதனால் கிட்டத்தட்ட 23 வருஷம் இந்த பையனை வந்து அங்கேயே ஜெயிலில் இருந்து இப்போ வந்து அவனுடைய அந்த தவறு வந்து இல்லை, இவன் வந்து தவறுதலாக வந்து கொலை குற்றம் சாட்டப்பட்டு, ஏன்னா முஸ்லீம்னாக்கவே அதில் பாகிஸ்தானின்னாக்க உடனே ஒரு தவறான பார்வை வரும், டக்குன்னு தூக்கி உள்ளே தூக்கி போட்டானுங்க. கடைசியில் எல்லா எவிடன்ஸையும் ஆய்வு பண்ணி பார்க்குறப்போ இவன் மேலே தேவையில்லாமல் தவறுதலாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. அது 1999 இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 23 வருஷம் DNA எவிடன்ஸ் லிங்கிங் ஹிம் டு கிரைம். Despite this, he was sentenced to life in prison. But Allah grants respect but never forgets. After 23 years, in 2022, God ordained those who would reveal the truth. Those a journalist investigation in a podcast. A journalist uncovered serious. அதாவது அதன் பிறகு இவன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அவன் அந்த பையன் வந்து இளமையாக இருக்கிறப்ப போனப்பையும் அதன் பிறகு அதுலேருந்து வெளியில் வரும்போது எப்படி வரான்னு பாருங்கள். இந்த 23 வருஷம் என்ன பண்ணியிருக்காப்புலனாக்க, சும்மா இல்லை, ஜெயிலில் குர்ஆனை வந்து சுத்தமாக படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாப்புல, குர்ஆனை வந்து மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாப்புல, எல்லா விஷயங்களையும் படித்து குர்ஆனை சுத்தமாக ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணி இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஹாஃபிஸாக வெளியில் வராப்புல. While he in prison, Adnan found the path of light. He drew closer to God, became a devout man, and even memorized the entire Holy Quran, serving as a light to guide his way through the darkness of his ordeal. And say, truth has come and falsehood has departed. Indeed, in falsehood, by nature, ever bound to depart. Al-Isra 81, குர்ஆனுடைய வசனம். அந்த தவறுதலாக பிடித்து உள்ளே வைக்கப்பட்ட அந்த பையன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி வந்திருக்காப்புல. எல்லா புகழும் இறைவனுக்கு. இதே போல் நிறைய பேர் தவறுதலாக, இப்போ நம்ம இந்தியாவிலே எடுத்துங்களேன், எத்தனையோ முஸ்லீம்கள் வந்து விசாரணை கைதிகளாக உள்ளே இருக்கிறாங்க. 5 வருஷம் 6 வருஷம். இப்போ இந்த ஷாஹீன்பாக் இப்போ போராட்டத்தில் கலந்துக்கிட்ட முஸ்லீம் இளைஞர்கள்லாம் அதுவே பெரும் பேசு பொருளாக ஆகிட்டுருக்குது. ஆனால் கண்டிப்பாக இவர்களுக்கெல்லாம் நன்மை வந்து இன்றைக்கி இங்கே கிடைக்கலனாலும் மறுமையில் கிடைக்கும் கண்டிப்பாக, இல்லையா? இப்போ உமர் ஹாலிது, சர்ஜுல் இமாம், இப்போ இவங்கெல்லாம் வந்து விசாரணை கைதிகளாகவே வெறும் போராட்ட களத்தில் கலந்துக்கிட்டதுனால அந்த காரணத்தை வச்சே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கணுங்கிற எண்ணத்தில் தான்.